நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி கத்திரிக்காய் ஒரு 4 இருந்தது. அது நம்ம இப்போ கத்திரிக்காய் கடையில் தான் பண்ண போகிறோம். அதனால் இதையும் சேர்த்து பண்ணிடலான்னு பார்த்தா கீழே நிறைய கத்திரிக்காய் இருந்தது. அதனால் இதை அப்படியே விட்டுட்டோம். கீரை சரியாகவே முளைக்கல. நிறைய வெயில் காயுதுன்றதுனால ஷீட்டு தானே கீழே போட்டு மேலே மண் போட்டுருக்கோம். அதனால் சரியாகவே முளைக்கல. சரி முளைக்கிற வரைக்கும் முளைக்கிட்டோன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. கத்திரிக்காயே நம்ம இங்கே 2 டைப்பாக இருக்குது. ஒன்று இந்த கத்திரிப்பு கலர்லேயே ஒரு கத்திரிக்காய் வருது. அதுக்கப்புறம் கருப்பு கலர் மாதிரி கருநீலம் மாதிரி ஒரு கத்திரிக்காய் வருது. நான் எதுக்கு வந்தேன்னா பச்சை மிளகா பறிக்க தான் கத்திரிக்காய் கடையிலுக்கு. அதனால் தேவையான பச்சை மிளகா மட்டும் பறிச்சாச்சு. இது இந்த பூ பேர் எனக்கு தெரியல. ஆனால் சின்ன வயசுலலாம் சாமி பூக்கெல்லாம் இதெல்லாம் சேர்த்து கட்டுவாங்க. துளசி இது, அப்புறம் இந்த மஞ்சள் கனகாமரம், இந்த பெரிய பெரிய கனகாமரம் இல்லை சாமந்தி அழகாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கே இந்த பூவை பார்க்கும்போது அதுதான் ஞாபகம் வருது. இப்போ இதெல்லாம் அவ்வளோவா எங்கேயுமே பார்க்கவும் முடியல சாமி பூ கட்டுறதுல கூட. கத்திரிக்காய் கடைகளுக்கு தேவையான எல்லாத்தையுமே இப்போ நம்ம எடுத்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இதுமாரி கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பெரிய தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கத்திரிக்காய், புளி, பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு. இதெல்லாம் உப்பு கொஞ்சமாக போட்டு இது கூடவே சேர்த்து நல்லா அடுப்பில் தான் செய்கிறோம். கேஸ் இல்லைன்றதுனால அடுப்பில் தான் ஒரு 2-3 நாளாகவே செஞ்சுட்டு இருக்கோம். அடுப்பில் செய்யறதுனால நம்ம அது வேகும் போதே கொஞ்சம் இந்த மாதிரி கரண்டியில் மசிச்சு விட்டுட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான ஒரு தாளிப்பு கொடுத்திங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் கடைகள் சூப்பராக ரெடி ஆகிடும். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப ருசியாக இருக்கும். இது இட்லி தோசைக்கு சப்பாத்திக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும், பூரி எல்லாத்துக்குமே. இதுக்கு நாங்கள் தோசை தான் சுட்டோம். 7:30 மணி ஆயிடுச்சு. அதனால் சூடாக கையே சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டோம். ரொம்பவே ருசியாக இருந்தது. இந்த அடுப்பில் செய்கிறது சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடுது. நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. கேஸ் இருந்துச்சுன்னா அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்குது. தனி எதுக்கு வெயிட்டிங்னா குட்டி தோசைக்காக வெயிட்டிங். அதனால் அவளுக்கு மட்டும் குட்டி தோசை ஊற்றிட்டு இருந்தாங்க. குட்டி தோசை சாப்பிட்டுட்டு நானும் உக்காந்துட்டேன் தட்டு எடுத்துகிட்டு. ஏன்னா சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அதனால் நான் தட்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு குழம்பு ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு உக்காந்துட்டேன். அதுக்கப்புறம் அத்தை எனக்கு சூடாக தோசை சுட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இன்றைக்கி நைட் இப்படி தான் போச்சு. கேஸ் இல்லாமல் கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி உடனே செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு நம்மளோட வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் கண்டிப்பாக போய் பாருங்கள். பாய்.